இங்கு இவர்களுடைய வேண்டுதல் என்பது, ஜெபம் என்பது எங்களுக்கு, அவர்களை பொறுத்த அளவில் நாம் காண்கிறோம், அவர்கள் மீனவர்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் வள்ளத்தை பற்றியோ வலையை பற்றியோ பெரும்பாலான மீன்பிடித்தலை பற்றியோ அவர்கள் அங்கே கேட்கவில்லை. பெரும்பாலும் நமது ஜெபங்கள் எல்லாமே நம்ம என்ன தொழில் செய்துட்டு இருக்கிறோமோ அதை சார்ந்ததாக இருக்கு. எனக்கு அந்த வேலை சரியா கிடைக்கணும், டெய்லி எனக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கான வருமானம் எனக்கு கிடைக்கணும். நம்ம எல்லாருடைய ஜெபங்களும் நமது வேலைகளை சார்ந்ததாக அமைகிற போது, இங்கு இந்த தாயும் பிள்ளைகளும் அவருடைய அன்றாட வாழ்வுக்கான ஒரு ஜெபத்தை அல்ல அங்கே ஏறெடுப்பது. அதுவும் நமக்கு ஒரு நல்ல உத்தம மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம் என்பது கடவுளுடைய அருகில் இருப்பதற்கான இடம் கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய அருகில் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் ஆண்டவரிடமிருந்து அகன்று போகாமல் இருப்பதற்கான ஆசிரை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் நமது பிள்ளைகள் கடவுளோடு நிரந்தரம் உறவு கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம்? பிள்ளைகளோடு நீ கடவுளுடைய அருகில் செல், கடவுளோடு இரு என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? பெரும்பாலும் கோயிலுக்கு ஏன் வரல, இல்லை ஜெபமாலைக்கு ஏன் வரல, உறவிய கூட்டத்துக்கு ஏன் பிள்ளை வரல அப்படின்னு கேட்டா, பிள்ளைகளுக்காக அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னோ, அல்லது விருந்து வீட்டுக்கு போயிருக்கானோ, அல்லது அந்த டியூஷன் இருக்கு, படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, எழுதுறதுக்கு நிறைய இருக்கு, எக்ஸாம் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நம்ம நாவுகள் எல்லாம் எழும்புகிறதே தவிர, ஜெபங்களுக்கு அல்லது ஆண்டவருடைய அருகில் இருப்பதற்கு, ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு, அவரது பலியில் கலந்து கொள்வதற்கு வா என்று தூண்டுதல் கொடுக்கின்ற பெற்றவர்கள் இன்று குறைவாக இருக்கிற போது, இந்த நாள் நற்செய்தி வழியாக ஆண்டவர் நம்மோடு எடுத்திருக்கிறார். அந்த தாயும் இந்த பிள்ளைகளும் நமக்கு ஒரு மாதிரியாகட்டும். ஆண்டவருடைய அருகில் இருப்பதற்கான ஒரு வேண்டுதல், அவரை விட்டு பிரியாமல் இருப்பதற்காக ஒரு வேண்டுதல். திருவெளிப்பாடு நூலில் நாம் வாசிப்போம், ஆண்டவர் சொல்லக்கூடிய யோவானுக்கு கொடுத்த காட்சியிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு காட்சி உண்டு. நான் இதோ வருகிறேன், நான் வருகிற போது எனக்கு ஏற்புடையவர்களாக இருப்பவர்களை எனது ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு தூணாக நான் மாற்றுவேன், ஆண்டவரின் இல்லத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கான ஆசீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, பணம் தேடி செல்வம் தேடிய செல்வந்தனை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். செல்வந்தன் ஆசரும் உபமையில் செல்வம் தேடி புகழ் தேடி அவனுக்கு எல்லாம் இருந்தது, உண்டு குடிப்பதற்கு ஆடம்பரமான பகிட்டான ஆடைகள் இருந்தது, உறங்குவதற்கு நல்ல மெத்தைகள் இருந்தது, அவனது வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது, ஏன் உலகத்தில் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இறப்புக்கு பின்னர் அவன் கெஞ்சுவதாக நாம் கேட்கிறோம், ஒரு துள்ளி தண்ணீரை ஆபிரகாமே தந்தையே லாசருடைய விரல் நுனியில் இருந்து எனக்கு ஒரு தருவீரா? இந்த உலகத்தில் நாம் செல்வங்களும் ஆடம்பரங்களும் பகட்டுகளும் எல்லாம் சொந்தமாக்கி கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, ஒருவேளை 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள், ஒருவேளை கூடிப்போனால் 80 100 ஆண்டுகளுக்கு பின்னர் நிலையான வாழ்வில் வருகிற போது, இந்த சுகங்களுக்கு பதிலாக நாம் ஒரு துள்ளி தண்ணீருக்காக ஆண்டவரே தாரும் என்று ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலை வருமோ? நாம் நிச்சயமாக அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை வராமல், மாறாக கடவுளுடைய ஆலயத்தில் ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவருடைய ஆலயத்தில் என் தந்தையின் இல்லத்தில் நான் உங்களை ஒரு தூணாக மாற்றுவேன், நிரந்தரம் ஆண்டவருடைய முகப்பிரசாதத்தில் நடக்கிறவர்களாக, அவரது முக ஒளியில் நடப்பவர்களாக, அவரது முக ஒளியிலேயே வாழ்கிறவர்களாக வாழுகின்ற ஒரு ஆசீர்வாதம். இந்த தாயானவள் கேட்டாள், எனது 2 பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருத்துவதற்கு ஆசி தருவீரா என்று கேட்கிற போது, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற போது ஒருவேளை கிடைக்காதோ என்றெல்லாம் தோன்றும். யூதர்களுடைய மரபுப்படி ஒரு குருவானவர் இருக்கிறார் என்றால், அவரது சீடர்கள் அவரது அருகிலேயே வருகிற போது அவர்கள் அவரை சுற்றி வட்டமாக இருப்பார்கள். குருவானவர் வந்து இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவரை சுற்றி இப்படி வட்டமாக அவருடைய மாணவர்கள் இருப்பார்கள். அப்போது முதலில் வருகிறவன் அவரது வலப்புறத்திலே அருகில், அவரது அருகில் இடம் பெறுவானா. அதற்கு அடுத்து வருவன் அவனுக்கு அடுத்தபடியாக, அப்படி வரிசையாக வருவார்களாம். நம்ம வாரது போல இல்லை. நம்ம வந்துட்டு முதல்ல எங்கடா கடைசியா இங்கே இடம் இருக்கு, பின்னால இருப்போமா அப்படின்னு பார்ப்போம். ஆனா அவர்களுடைய முறை அப்படி அல்ல. அவர்கள் குருவினுடைய அருகில் இருக்கிறவர்கள், குருவின் அருகில் வந்து இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இப்படி அப்படி வரிசையாக வந்து கடைசியில் வருவன் அவரது இடப்புறத்தில் இருக்கிறவராக இவர் வந்து சேர்வார்களாம். அப்போது இங்கு வந்து இந்த தாயானவள் கேட்கிறார், எனது பிள்ளைகளும் அது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிற போது ஆண்டவர் கூறுகிறார், அது எனது தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு உரியது என்று சொன்னாலுமே
நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருத்தூதர்கள் 12 முதலாவதாக கொல்லப்படுகிறவர், முதலாவதாக உயிரை உலகத்திலிருந்து மாய்க்கிறவர் யார் என்று கேட்டால் புனித யாக்கோபு. நாம் திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் முதல் வாசிக்கிற போது அவர் கொல்லப்படுகிறார். முதல் திருத்தூதர் இரத்த சாட்சியாக, திருத்தூதர்களின் இரத்த சாட்சியாக அவர் கொல்லப்படுகிற போது நாம் நமது சபை தந்தையர்கள் கூறுவார்கள், அவ்வாறு புனித யாக்கோபு ஆண்டவருடைய வலப்புறத்தில் இருப்பதற்கான பெயரை பெற்றுக் கொண்டார் என்று. அதுபோல கடைசியாக இறந்த திருத்தூதர் யார் என்று கேட்டால் அவர் புனித யோவான். அவர் அவருடைய ஆண்டவருடைய இடப்புறத்திலே இருப்பதற்கு நிச்சயமாக பேறு பெற்றார் என்று சபை தந்தையர்கள் கூறுவார்கள். அப்படி பார்க்கிற போது அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு எழுப்புகிற ஒவ்வொரு ஜெபங்களும் நிச்சயமாக பலன் பெறாமல் போகாது. நமது பிள்ளைகளுக்காக நாம் எடுக்கிற நோன்புகள், நமது பிள்ளைகளுக்காக நாம் எடுக்கிற தியாகங்கள், நமது பிள்ளைகளுக்காக நாம் செய்கிற ஈகை பண்புகள், பிரரன்பு செயல்கள் ஒன்றுமே பலனடையாமல் போகாது. இவ்வுலகத்தில் இப்போது நாம் காண்கிற போது ஒருவேளை நான் இது செய்வதால் என்ன பயன் என்று ஒருவேளை யோசித்தால் கூட அன்பானவர்களே, மறு வாழ்வில் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு சான்றாக இருக்கிறது. ஆண்டவர் பலன் தராமல் போக மாட்டார். உனது கடவுளுடைய அருகில் வந்து அவரோடு நீ எழுப்புகிற ஒவ்வொரு ஜெபங்களும் நிச்சயமாக பலன் அடையும். அன்பு இறை மக்களே, நம் ஆண்டவர் அவரது அருகில் இருப்பதற்காக நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். என்னை அன்பு செய்கிறவர்கள் யாராவது உண்டா, என் அருகில் வருவதற்கு யாராக இருக்கிறீர்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அருகில் வருவதற்கு நாம் பெரியவர்கள், பெற்றவர்கள் முதலில் முயற்சிக்க வேண்டும். அத்தோடு நமது பிள்ளைகளையும் ஆண்டவரின் அருகில் கொண்டு வருவதற்கு தான் முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் நிலையான வாழ்வை, ஆண்டவருடைய ஆலயத்திலே நிரந்தரம் அவரது முகப்பிரசன்னத்தில் இருப்பதற்கான ஆசீரை தருவதற்காக காத்திருக்கிறார். அழிந்து போகின்ற செல்வங்களுக்கு பின்னால் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போய் நிலை வாழ்வில் வருகிற போது எங்கோ ஆண்டவரிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய அருகிலேயே, அவரது முக பிரசன்னத்திலேயே அவரது முகத்தை பார்த்து ஆனந்தம் கொள்கிறவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதற்கான அழைப்பை இன்று திருச்சபை தருகிற போது அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தத்தோடு ஆண்டவரை தேடுகின்றவர்களாக, இப்போது நம்மால் ஆரோக்கியத்தோடு இருக்கிற போதே ஆண்டவரை தேட வேண்டும். படுக்கையிலான பின்னர் நமக்கு ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நல்ல ஆரோக்கியத்தோட நடந்து திரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது ஆண்டவரை தேடி வர வேண்டும். இப்போது தேடவில்லை என்றால் எப்போதும் நம்மால் தேட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போது முடியவில்லை என்றால் நிச்சயமாக நாளைக்கு நம்மால் முடியாது, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இப்போது நல்ல வயசுல இருக்கிறேன், இப்போ நான் அடிச்சு பொழிச்சு நடக்கிறேன், பிறகு நான் பார்த்துக்கிடலாம், அப்படி என்பது ஒரு நாள் இல்லை அன்பானவர்களே. இப்போது இன்று இந்த நிமிடம் நமக்கு ஒரு மாற்றம், அப்படி ஒரு செயல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்குள் உருவாகவில்லை என்றால் நாளை தினம் நிச்சயமாக நம்மால் முடியாது. ஆகையால் இப்போதே நமது ஆண்டவரிடம் திரும்பி வருகிறவர்களாக, நம் ஆண்டவருடைய அருகிலேயே இருக்கிறவர்களாக மாறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.